next basics concepts of geometry அந்த வீடியோட part 2 part 5 ஸோ அந்த வீடியோவில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வந்து parallel lines பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ 2 லைன் ஆல்ரெடி நான் லைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து எல் லைன், இது கிரீன் கலரில் இருக்கிறத வந்து ஒரு பைப் தான் வச்சிருக்கேன் ஆஃப்கோர்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் லைன் சொல்லிட்டு நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இந்த ரீஃபில், இந்த ப்ளூ கலர் ரீஃபில் தான் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல். ஸோ இது வந்து 3 லைன் இருக்கிறது. ஸோ இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எல் அண்ட் எம். எல் அப்புறமா எம் லைனை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல் அப்புறமா எம் லைன் வந்துட்டு எவ்வளோதான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது வந்து மீட் ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. அது நடுவே அது நடுவில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து சேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ரயில்வே ட்ராக்ல அந்த 2 ட்ராக்ஸ் வந்து அந்த ரெயில்ஸ் வந்து மீட் ஆகாது. அதே மாதிரி ஏணியில அந்த லேடர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏணியில கூட அவ்வளோதான். அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மத்தியத்தில் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து குறையாது. அப்புறமா அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் கூட அவ்வளோதான் மீட் ஆகாது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி லைன்ஸை வந்து நாங்கள் parallel lines அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ parallel lines are the lines which do not meet each other and the distance between them are same. Okay, so they are called as parallel lines. Okay, they are called as parallel lines. Fine. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு லைன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த என் லைன். ஸோ என் லைனை வந்து இந்த 2 லைனை வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த என் லைனை வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைனுடைய ரோல் என்ன, அது என்ன பண்ணும், இந்த parallel லைன்ஸ் மேலே வந்து உட்கார்ந்தா என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் இந்த parallel லைன்ஸ் மேலே வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகுனா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ நிறைய ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது இங்கே. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒன்று ஆங்கிள். ஸோ இது ஒன்று ஆங்கிள், இது ஒன்று ஆங்கிள், இது ஒன்று ஆங்கிள், இது ஒன்று ஆங்கிள். ஸோ இங்கே 4 ஆங்கிள்ஸ், இங்கே இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ் பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ளஸ் நாங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் தி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ பார்க்கலாமா? அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த ஆங்கிள்ஸ்க்கு வந்து நாங்கள் நேம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 1 2 3 4 தான் கொடுக்க போகிறேன். இது 1, இந்த ஆங்கிள் ஓகேங்களா, இந்த ஆங்கிள் வந்து 1, இது 2, அப்புறமா இந்த ஆங்கிள் வந்து 3, நெக்ஸ்ட் திஸ் இஸ் 4. ஓகே, ஸோ கண்டினியூஸ்லி இந்த ஆங்கிள் வந்து 5 கொடுக்கலாம், இது 6 ஆகும், இது வந்து 7, இது வந்து 8. ஸோ இங்கே வந்து நான் எதுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் ஏஓபி, இப்போ நான் இந்த ஏஓபி இது சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த நம்பர், அந்த ஆங்கிள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப் ஆகும். ஸோ அதனால நம்பர்ஸ் மூலமாக நாங்கள் வந்து இந்த என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது, அந்த ஆங்கிள்ஸுடைய பேர் என்ன, ஸோ அந்த ஆங்கிள்ஸ் எப்படி ரிலேட்டடாக இருக்கிறது, ஓகே, ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்க, இப்போ நீங்கள் வந்து ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4 இந்த பாயிண்ட்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்குது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி 5 6 7 8 இந்த 4 ஆங்கிள்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த 7 and 8 அப்புறமா 1 and 2 இந்த லைனுக்கு, இந்த எல் லைனுக்கு எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து அவுட் சைடு, எக்ஸ்டீரியர்னாக்கா அவுட் சைடு அப்படின்னு. ஸோ இந்த அவுட் சைடு ஆங்கிள்ஸ் or எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ 1 2 and 7 8 are called as exterior angles. Okay, 3 4 5 6 are called as interior angles. Okay, so first point வந்து exterior angles, interior angles. புரிஞ்சுதுங்களா? Okay, next வந்து ஓகே, இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கிறது, அதுல என்ன, இப்போ 4 ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, 3 4 5 6. ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸ் எப்படி ரிலேட்டட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் 3 கவனமா பாருங்க, ஆங்கிள் 3 இது ஆங்கிள் 3,
அப்புறமா ஆங்கிள் 6 இது ரெண்டு ரிலேட்டட். எப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ எப்போ ஈக்குவல் ஆகும்? பேரலல் லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் ஆகும். டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணால் மட்டும்தான் ஈக்குவல் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் ஆங்கிள் 3 அப்புறமா ஆங்கிள் 6 இந்த ஆங்கிள்ஸ் வந்து நாங்கள் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ ஹியர் I'll just write it here. Angle 3 is equal to angle 6. So they are called as interior alternate angles. Interior alternate. ALTERNATE. Interior alternate angles. Okay. So இது 3 and 6. So இது நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அதுதான் இந்த Z ஷேப். இங்கே பாருங்க, இந்த லைன்லேருந்து நெக்ஸ்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட் இப்படி. ஸோ இது வந்து Z ஷேப்ல இருக்குது இல்லைங்களா, இது. ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் தான், இதுதான் 3 இங்கே. ஓகே. இந்த ஆங்கிள் தான் 3, இந்த ஆங்கிள் தான் 6. ஸோ இந்த Z ஷேப்ல இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து நாங்கள் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 4th அப்புறமா 5th ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவல். ஸோ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் இது இங்கே இந்த லைன் வந்து ரிவர்ஸ் ஆஃப் Z, ரிவர்ஸில் Z தான் ரிவர்ஸில் இருக்கும். ஓகே. Z ஷேப்ல தான் இருக்கு பாருங்க இது கூட. ஸோ 4 அப்புறமா 5 கூட இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். So they are also equal. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். So 4 and 5 are equal and 3 and 6 are equal. Okay. So next எழுதலாமா அப்படின்னா, so 4 angle 4 is equal to angle 5. The reason is same. So what is the reason? Interior alternate angles. Okay. So first type of angle நாங்க கத்துக்கிட்டோம். So next second type angles பார்க்கலாம். Second set of angles அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பற்றி தான் சொன்னேன். இங்கே எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் 1 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே. இந்த ஆங்கிள் 1 இந்த ஆங்கிள் 8க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ஆங்கிள் 8 இது. ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 1 வந்து ஆங்கிள் 8க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் தான் நாங்கள் எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ எழுதலாமா இப்போ? Angle 1 is equal to angle 8 and angle 2 is equal to angle இது நீங்க சொல்லிக்கிங்க பார்க்கலாம். Yes. Angle 2 is equal to angle 7. So இது ரெண்டு. Angle 2 is equal to angle 7 and angle 1 is equal to angle 8. So these two set of angles are called as exterior alternate angles. So of course they are also equal. Angle 2 is equal to angle 7 எழுதுங்க. Okay. So என்னன்னு கூப்பிடுறீங்க? இதுக்கு வந்து exterior alternate angles. Exterior alternate angles. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சது, எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது, படிக்கலாமா? ஃபைன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்துட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் அப்படின்னு எதுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா, சேம் டு சேம். இப்போ வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்புறமா இல்லை ஸ்கூல்ஸில் நாங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அது அந்த கிளாஸ் ரூம் கீழேயே இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்குங்களா, ஒரு படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல. ஸோ எங்கே அந்த போர்டு செட்டப் இருக்கோ அதே இடத்துல தான் போர்டு இருக்கும். பில்லர் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் பில்லர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட அவ்வளோதான். ஸோ கிச்சன் எங்கே இருக்குமோ அதே இடத்துல தான் மேலே ஃப்ளோரில் இருக்கிற ஒரு அதே இடத்துல தான் கிச்சன் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நாங்கள் வந்து கரஸ்பாண்டிங்காக அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இங்கே கூட அவ்வளோதான் பாருங்க. இங்கே ஆங்கிள் 1 பாருங்க, இங்கே ஆங்கிள் 1 அப்புறமா ஆங்கிள் 5 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ ஆங்கிள் 1 அப்புறமா ஆங்கிள் 5 ஒரே சைடில் இருக்கும். எந்த சைடில்? ஸோ டிரான்ஸ்வர்சலுடைய லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆங்கிள் 1 வந்து அந்த டிரான்ஸ்வர்சல் அந்த பாயிண்ட் அந்த எங்கே அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஆங்கிள் 5 கூட அவ்வளோதான், இந்த பாயிண்ட்டுக்கு இது மேலே இங்கே இருக்கிறது. இதே மாதிரி ஆங்கிள் 5 கூட அவ்வளோதான், இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே 5 இங்கே இருக்குது ஆங்கிள். ஸோ இதுதான் நாங்கள் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா வேறு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்க்கலாமா?
ஸோ எது அப்படி நோட் பண்ணலாமா? ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 5 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்வர்சலுடைய லெஃப்ட் சைடில் இது மேலே இருக்கிறது, மேலே ஃபார்ம் ஆயிருக்குது, மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் யார் யார் இருக்கிறாங்க இங்கே? ஆங்கிள் 3 அப்புறமா ஆங்கிள் 7. ஸோ இது கூட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சைடில் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதான் இந்த டிரான்ஸ்வர்சல்ல ரைட் சைடில் கூட ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது இல்லையா, அதுதான் ஆங்கிள் 2. ஸோ இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது ஆங்கிள் 6. ஸோ அதே மாதிரி ஆங்கிள் 4 கீழே இருக்கிறது, அதே கீழே இருக்கிற ஆங்கிள் இது ஆங்கிள் 8. ஸோ இங்கே ஓகே. ஸோ ஆங்கிள் 4 அப்புறமா ஆங்கிள் 8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆங்கிள் 2 அப்புறமா ஆங்கிள் 6 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் டுவர்ட்ஸ் த ரைட் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல். ஓகே, ஸோ இப்போ அது வந்து நோட் பண்ணலாமா? ஸோ எழுதுங்க இப்போ. ஆங்கிள் 1 is equal to angle 5. Angle 1 is equal to angle 5 and angle 4 is angle 3 is equal to angle 7. Okay, so angle 1 is equal to angle 5. Next, angle 3 is equal to angle 7. So these are corresponding angles. These are corresponding. I'll just write it here. Okay, so corresponding angles. Okay, next set சொன்னே இல்லைங்களா, அது எது? So angle 2 and angle 6. So angle 2 is equal to angle 6. அதே மாதிரி angle 4 is equal to angle 8. Okay, so these are also corresponding angles. So இங்க லைன் இருக்குது, parallel லைன் இருக்குது, இங்க parallel லைன் இருக்குது அப்படின்னா so இங்கே இது இருக்க corresponding angles. அதே மாதிரி இங்கே இது மேலே இருக்கிறது corresponding angles. so அதே மாதிரி கீழே இருக்கிறது corresponding angles. again here 1, here 1, here 1, here 1. I'll just write it once again. பாருங்க. okay, so இது ரெண்டு கரஸ்பாண்டிங். அதே மாதிரி இங்கே ஸோ இன்டூ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, இது ரெண்டு கரஸ்பாண்டிங். நெக்ஸ்ட் இங்கே டிக் மார்க் போடுறேன், இது ரெண்டு கரஸ்பாண்டிங். இங்கே வந்து எகெயின் இன்டூ மார்க் போடுறேன், இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆனது. நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்ன? ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இங்கே 3, 4, 5, 6 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் கோ இன்டீரியர்னா என்ன? ஸோ சேம் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு. ஸோ அது என்னன்னா angle 3 plus angle 5 they are not equal but their sum is equal to 180 degree. ஸோ இது ரெண்டு angle 3 அப்புறமா angle 5 வந்து ஈக்குவலாக இருக்காது, இருந்தாலும் ஈக்குவலாக இல்லைனாலும் அதோட சம், அதோட ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணால் ஆட் பண்ணால் அது வந்து 180 டிகிரி இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எது ஈக்குவலாக 180 டிகிரி ஆகும் பார்க்கலாமா? angle 3 plus angle 5 is equal to 180 degree. So angle 4 plus angle 6 is equal to 180 degree. So problems போட்டா ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கிறது, வெரி இம்பார்ட்டன்ட் அது கூட. ஸோ அது மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணேன், ரஃப் டயக்ராம் தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் parallel lines. இந்த parallel lines மத்தியத்தில் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது ரெண்டோ, இது வந்து ஜஸ்ட் வர்டிக்கலி ஆப்போசிட், மீன்ஸ் தேர் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ நம்மளுக்கு வந்து எங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் ஹவுஸ், ஜஸ்ட் ஆப்போசிட் ஹவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இங்கே இது வந்து இந்த வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நாங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்குன்னா எக்ஸ் ஷேப்ல இருக்கும். பாருங்க, ஜஸ்ட் இது ரெண்டு வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், தே ஆர் ஈக்குவல். ஆஃப் கோர்ஸ் தே ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே அவ்வளோதான். ஸோ ஒரு பாயிண்ட் கிட்ட 4 வர்டிக்கலி ஆங்கிள்ஸ், வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இது ரெண்டு. ஸோ தீஸ் டூ ஆர் ஈக்குவல்.
So let me name it as 1, 2, 3, 4. So again here angle 1 and angle 4 are equal. So because the vertically opposite angles. So நாங்க short form அது வந்து VOA அப்படின் கூப்பிடுறோம். Nothing but vertically opposite angles. சரிங்களா? So angle 1 and angle 4 are equal. Similarly angle 2 and angle 3 are equal. So coming down here. So இங்க list பண்ணிடலாமா? என்னது? Angle 5. Angle 5 is equal to angle 8. Okay. So this is 5 and this is 6, 7, 8. Angle 5 is equal to angle 8 and angle 6 is equal to angle 7. So these are all vertically opposite angles. A small recap பார்க்கலாமா? First வந்து நாங்க parallel lines na என்னன்னு கத்துக்கிட்டோம். Okay. So the lines which do not meet each other and also their and the sum between their lines between them are equal, same. Okay. So they are called as parallel lines. So next, so what are they called? Parallel lines. Fine. So in the parallel lines இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்வர்சல் இன்னொரு ஒரு லைன் அது மேலே பாஸ் ஆச்சு மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து நாங்க டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்வர்சல் வரும்போது parallel lines மேலே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்புறமா இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ல வந்து நாங்க ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னா என்னது, அது எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பத்தி சொல்லி ரிவைஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பத்தி நாங்க வந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த என்னென்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அதை பத்தி நாங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்புறமா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சேனலை வந்து நான் எஜுகேட்டிவ் லெவலுக்கு வந்து கூப்பிட்டு போறேன். கொண்டு போறேன். மீன்ஸ் நாட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ், ஈவன் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸோடைய ஒரு பகுதி கூட போடலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.